88 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8000 வருது 3GB 30GB. ஸோ அந்த மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணுறப்ப ப்ரைஸ் வந்து கூடிருச்சு. ஜிஎஸ்டி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% இருந்துச்சு மொபைலுக்கு, இப்போ 12% இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 7000 இருந்தது, இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கூட பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க 8000 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 3GB 30GB இருக்குது. ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மொபைல் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேஸ் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல். ஸோ அதுக்குள்ளே சிம் ஜிக்ட்ரு அந்த கைடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓகே ஓரத்தில் இருக்கட்டும். ஸோ நம்ம மொபைலில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் இருக்குது நம்ம கையில். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்னஸ் கொடுக்குறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸ் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா தனியாக வாங்கிக்கலாம். ஒரு 450 தான் வரும் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா. அந்த ஹெட் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ அதை வாங்கி இந்த கேபிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஸோ மொபைல் வந்து ஸ்பீடாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் அன்பாக்சிங் தான் இருக்கும், மற்றபடி எடிட்டிங்கோ எதுவுமே இருக்காது. ஸோ வழக்கம் போல் இதே சேம் இதை தான் நம்ம சேனலில் மறுபடியும் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3GB 30GB ஒரு 6.2 இன்ச்சு ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளேயோட நம்ம கையில் ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி அதிக ஸ்பெக்கை வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு வழக்கம் போல் சிம் ஜிட் இருக்குது, 3 சிம் போட்டுக்கலாம். மேலே செகண்டரி நாய்ஸ் மைக் இருக்குது. ஸோ ரைட் சைடு அப்பயும் போல் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கீலாஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ஜாக்கு, அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரு, மைக்கு, டைப் சி போர்ட்டோட உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டும் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஹை லுக்கான மொபைலாக தெரியுதுன்னா இப்போ வர எல்லா மொபைலையும் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச்சு டிஸ்பிளே சைஸோட கொடுக்குறதால ஸோ மொபைல் ஃப்ரண்டில் பார்க்குறப்ப பெஸ்ட்டு ஓகே அப்படின்னா சொல்லலாம். பட் லோகோ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவங்க Android 9 கொடுக்குறதால ஸோ சேம் அதே லோகோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்னஸாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு போயிட்டீங்கன்னா கார்னிங் க்ளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ செட்டிங்ஸில் போய் அபோட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட்மி 88 3GB 30GB கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல் ஸ்பெக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3GB 30GB கொடுத்துருக்காங்க. குவாட்கம் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 439 தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பழைய ப்ராசர். பட் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுக்கு Android 9 கொடுத்துருக்காங்க. ஸோ Android 5 கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ப்ராசர் அப்படின்னு பார்க்கறதுக்கு அதோட ஸ்பெக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ஹேக்கிங் அப்படின்னா ஒரு கேம் விளாட்றோம், மற்றபடி நார்மல் விளாட்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹை கிராபிக்ஸ் எதுவுமே விளாட முடியாது. ஸோ நார்மலாக ஒரு மிட் ரேஞ்சில் தான் விளாட முடியும். ஸோ கேமராஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP கொடுத்துருக்காங்க. அது போக டெப்த் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 2 MP கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த 2 MP அப்படின்ட்டு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த மாடலில் பார்க்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. அவங்க ரெட்மி 80 ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கேமராஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு ஒரு டெப்த் கேமரா அப்படின்றக்காக எக்ஸ்ட்ரா வந்து இது ஒரு மாடலாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 8812 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அதே போல் பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு போயிட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த பட்ஜெட்டில் ஒரு மிட்ரேஞ்ச் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மி 7A இருந்துச்சு. ஸோ 7Aல உங்களுக்கு 4000 mAh பேட்டரி கொடுத்தாங்க. அதை காட்டி ஒரு 1000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் அதே பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த லேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ மொபைலில் வந்துட்டு ஒரு லைட்டாக ஷேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கொண்டு போனோம் அப்படின்னா டக்குன்னு வந்து இதாக மாட்டேங்குது. ஏன்னா MP வந்து கம்மி. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13+2 கொடுத்துருக்காங்க. அந்த லேக் இருக்குது. அதே போல் சட்டர் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பட் லோ பட்ஜெட் அப்படின்றதால இது அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது யாராவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறவங்க, அதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் ஃபோனுக்கு வந்து போகிறாங்க, அதாவது ஒரு Android மொபைலுக்கு வந்து அப்டேட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி மொபைலாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா 8000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. பட் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம்.